அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவழி பதிவு திட்டம் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், ரேஷன் கடைகளில் விரல் ரேகை பதிவு சரிபார்த்தலில் சிக்கல் ஏற்பட்டதால் கருவழி பதிவு முறை கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களின் கைரேகை பதிவு செய்ய முடியாததால் இந்த கருவழி பதிவு திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரேஷன் பொருட்களை வாங்குவதில் கால தாமதம் ஏற்படுவதுடன் தேவையற்ற சிக்கல் உருவாகிறது என்றும், அதனால் தற்பொழுது கருவழி ரேகை திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் விரல் ரேகை பதிவு சரிபார்த்தலில் சில பல சிக்கல் காரணத்தால் மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் கருவழி பதிவு முறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. சில நேரங்களில் ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் குற்றச்சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இதனை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொது விநியோக திட்டத்தை பொறுத்தவரையில் கணினிமயமாக்கப்பட்ட பிறகு முன் பேப்பர் குடும்ப அட்டைகள் மாற்றப்பட்டு அனைவருக்கும் ஸ்மார்ட் கார்டு அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களுடைய கைரேகை பதிவு செய்ய முடிவதில்லை எனவும், அதனால் ரேஷன் பொருட்கள் பெற காலதாமதம் ஏற்படுவதுடன் பல்வேறு சிக்கல்கள் உருவாவதாகவும் தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதற்கு மாறாக விரல் ரேகை மின்னணு பதிவேட்டிற்கு பதிலாக கருவழி பதிவு மூலம் ரேஷன் பொருட்களை பெறும் முறை தொடங்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 90% ரேஷன் கடைகளில் கருவழி மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும், விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அமல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையும் உணவுத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.